நீலகிரியில் உறைபனி, கடுமையான குளிரில் மக்கள் அவதி. ஊட்டி நகரில் கடந்த சில நாட்களாக உறைபனியின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஊட்டியின் பல்வேறு பகுதிகள் காஷ்மீரை நினைவூட்டும் வகையில் பனிகள் படர்ந்து வெண்மையாக காட்சியளிக்கின்றது. குறிப்பாக ஊட்டி குதிரை பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள புல்வெளி மைதானங்களில் உறைபனி படிந்து எப்போதும் பச்சை பசேலென காட்சியளிக்கும் புற்கள் தற்போது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. இந்த அபூர்வ காட்சியை காண சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வத்துடன் கூடி வருகின்றனர். மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள், இருசக்கர வாகனங்களின் மீது உறைபனி படிந்து அவையும் வெள்ளை நேரத்தில் மின்னுகின்றன. அதிகாலை நேரங்களில் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களின் மீது படிந்திருக்கும் உறைபனியை அகற்றும் காட்சிகள் பரவலாக காணப்பட்டன. ஊட்டியின் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மலை காய்கறி தோட்டங்களில் உறைபனி மற்றும் கடும் குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தொழிலாளர்கள் வெம்மை ஆடைகளை அணிந்து உறைபனிக்கிடையிலும் கேரட் உள்ளிட்ட காய்கறி அறுவடை செய்து வருகின்றனர். இதேபோல மார்க்கெட் பகுதிகளில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆங்காங்கே தீ மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். உறைபனி தாக்கத்தால் செடி, கொடி மற்றும் புற்கள் காய்ந்த வறட்சியை சூழல் நிலவி வருகிறது. இதனால் கால்நடைகளுக்கு பசுந்தீவன தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஊட்டியின் புறநகர் பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களில் உறைபனி தாக்கத்தால் செடிகள் கருகி மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தேயிலை செடிகளை பாதுகாப்பாக கோத்தகிரி மலர் செடிகளை பயன்படுத்தி தோட்டங்களை மூடி வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு புறம் விவசாயிகளும் தொழிலாளர்களுக்கும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த உறைபனி, மறுபுறம் ஊட்டிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளுக்கு நடுங்க வைக்கும் குளிரிலும் புதிய அனுபவமாகவும் குதூகலமாகவும் மாறியுள்ளது. அதிகாலை நேரங்களில் நீர்பனி பொழிவுடன் உறைபனியும் தொடர்ந்து வருவதால் இனிவரும் நாட்களிலும் அதிகமான குளிர் வாட்டி வதைக்கும் எனவும் எதிர்பார்க்கின்றனர் உள்ளூர் மக்கள். இருப்பினும் சமவெளி பகுதிகளிலிருந்து வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு காஷ்மீரில் இருப்பதைப் போல தனித்துவமான அனுபவத்தை அளிக்கிறது ஊட்டி. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.